அழகுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வெள்ளையா இருந்தா பெரிய உலக அழகி கிடையாது. நீங்க நீளமா முடி வச்சிருந்தா பெரிய உலக அழகி கிடையாது. அழகு என்பது முகத்துல இல்ல, தோல்ல இல்ல, தான் உடுத்துற ஆடையில் இல்ல, நம்முடைய செயல தான் இருக்கு. நம்முடைய செயல்கள் அனைத்தும் அல்லாஹும் ரசூலும் சொன்னபடி இருந்தால் நாம் தான் இந்த உலகத்திலும் பேரழகி, நாளை சொர்க்கத்திலும் பேரழகி. அதுபோல இன்றைக்கு பெண்களிடத்தில் அமல்களில் சுத்தமாக ஆர்வமே இல்லை. சரியா தொழுகிறதில்ல, குர்ஆனிலிருந்து ஒரு எழுத்து கூட ஓதுறதில்ல, ஸலவாத் ஓதுறதில்ல. இப்படிதான் நாம் எல்லாம் இருக்கிறோம் இன்றைக்கு. ஆனால் அன்றைய சஹாபிய பெண்மணிகள் அமல்களில் எவ்வளவு ஆர்வம் காட்டினார்கள் தெரியுமா? இன்றைக்கு நம்ம ஃபர்லான 5 நேர தொழுகை ஒழுங்கா தொழுகிறதில்ல. ஆனால் அன்றைய சஹாபிய பெண்மணிகள் ஃபர்லான தொழுகையை தொழுது நஃபிலான வணக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஒரு நாளைக்கு 12 ரக்காயத் நஃபில் தொழுவாரோ அவருக்கு சொர்க்கத்தில் வீடு கட்டப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதிலிருந்து உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்கள் அந்த நஃபில் தொழுகையை விட்டதில்லை. சுப்ஹானல்லாஹ், பாருங்க, அமல் செய்வதில் எவ்வளவு ஆர்வம் காட்டினார்கள் சஹாபிய பெண்மணிகள். அன்றைய சஹாபிய பெண்மணிகள் அல்லாஹ்விற்கு பயந்து நடந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம். கொஞ்சமாவது அல்லாஹ்வை பற்றி பயம் இருக்குதா? இல்லையே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அஸ்து குலத்தை சார்ந்த பெண் வந்தாள். வந்த அந்த பெண்மணி, அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், எனக்கு உரிய தண்டனை நிறைவேற்றி என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று கூறினார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பெண்மணியை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். மறுநாளும் அல்லாஹ்வின் தூதரின் முன் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், எனக்கு உரிய தண்டனை நிறைவேற்றி என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று கூறினார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பெண்ணை திருப்பி அனுப்பும்போது, அல்லாஹ்வின் தூதரே, ஏன் என்னை திருப்பி அனுப்புகின்றீர்கள்? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் தகாத உறவில் ஈடுபட்டு இப்போது நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று கூறினாள் அந்த பெண். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து, நீயா அது என்று ஆச்சரியத்தோடு கேட்டார். அதற்கு பெண்மணி, ஆம், நான் தான் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னாள். அப்படின்னா உன்னுடைய வயிற்றில் உள்ள குழந்தை பெற்றெடுத்த பிறகு வா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்மணியை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெண் தன் குழந்தையை பெற்றெடுத்த பின்னர் அந்த குழந்தையை தூக்கிட்டு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இதோ நான் பெற்றெடுத்த குழந்தை என்று கூறினார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ சென்று அந்த பிள்ளைக்கு பால் குடி மறக்கடிக்கப்பட்ட பிறகு வா என்று கூறினார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் பால் கொடுத்த காலம் நிறைவடைந்த பிறகு அந்த குழந்தையை அழைத்து கொண்டு அந்த குழந்தை கையில் ஒரு ரொட்டி துண்டு ஒன்றை கொடுத்து அல்லாஹ்வின் தூதன் சபைக்கு வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இதோ நான் பால் குடி மறக்கடித்து விட்டேன், இப்போது என் குழந்தை உணவை சாப்பிட ஆரம்பித்து விட்டது என்று கூறினாள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்குழந்தையை அழைத்து கொண்டு அன்சாரிகளில் ஒருவரிடம் ஒப்படைத்தார். அதன் பின்னர் அந்த பெண்ணுக்கு கல்லறிந்து தண்டனை வழங்குமாறு உத்தரவிட்டார்கள். அந்த பெண்ணுக்காக அவளுடைய மார்பளவு குழி தோண்டப்பட்டது. பின்னர் அந்த பெண்ணை அக்குழிக்குள் நிறுத்தி வைக்கப்பட்ட பின் கல்லறியுமாறு மக்களுக்கு கட்டளையிட்டார்கள். மக்கள் அனைவரும் அவர் மீது கல்லறிந்து அல்லாஹ்வின் தண்டனை நிறைவேற்றினார்கள். சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பெண் தவறு செய்துட்டு அதை அவன் நினைச்சிருந்தா மறைச்சிருக்கலாம். ஆனா அந்த தவறை மறைக்கல. அல்லாஹ்வின் மீது அச்சத்தாலும் பயத்தாலும் தான் செய்த தவற அல்லாஹ்வின் தூதர்கிட்ட போய் ஒப்புக்கொண்டு அதற்கான தண்டனையை வாங்கி கொண்டாள். காரணம், அவளில் உள்ளத்தில் இருந்த இறையச்சம். இன்றைக்கு நம் பெண்களிடத்தில் இந்த இறையச்சம் இருக்குதா? அல்லாஹ் பார்க்கிறானே, நாளைக்கு அல்லாஹ் நம்மளை தண்டிப்பானே என்று கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம எவ்வளவு கீழ்த்தரமான கேவலமான பாவங்களை இன்றைக்கு நாம் செய்கிறோம். ஒன்று நாம் நல்லா புரிஞ்சுக்கிறணும். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு பாவங்கள் செஞ்சாலும் யார் நம்மளை பிடிச்சி அடிக்க போறதில்ல, கழுத்து நடிச்சு கொல்ல போறதில்ல. அதனால நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம், யார் நம்மளை கேட்க போறாங்கன்னு. ஆனா மறுமை ஒன்று இருக்குது. இந்த உலகத்துல நம்மளை யாரும் கேட்காம இருந்திருக்கலாம். ஆனா மறுமையில் அல்லாஹ் கேட்பான், ஒண்ணு விடாம கேட்பான். நம்ம செஞ்ச எல்லா பாவத்தையும் பற்றி கேட்பான். அப்ப நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகவே செய்த பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடி இனி வரக்கூடிய காலங்களில் பாவம் செய்யாமல் பரிசுத்தமான பெண்களாக, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்களாக, ஒழுக்கமுள்ள பெண்களாக, இறையச்சமுள்ள பெண்களாக, தொழுகக்கூடிய பெண்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.